இப்போ நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது சீரீஸில் அண்டு பேரலல். ஒரே கொஸ்டினாகவே அதை சொல்லிடுவேன், ஏன்னா ஈஸி தான் அது. ஃபஸ்ட்டு சீரீஸ் நம்ம எதை கனெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெசிஸ்டாரை சீரீஸில் கனெக்ஷன் பண்ண போகிறோம். அப்போ ரெசிஸ்டாரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணுறேன். இது R1, இது R2, இது R3. இதை ஒரே பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறேன். இது ப்ளஸ், இது மைனஸ், இது V வோல்டேஜ். அப்போது இது வழியாக கரண்ட் போக ஸ்டார்ட் பண்ண போது, அப்போ இது வழியாக கரண்ட் போகும் I. இந்த ஒரே I தான் R1 வழியாகவும் R2 வழியாகவும் R3 வழியாகவும் போகுது. அப்போது ஒரே I தான் எல்லா இடத்துலையும் போகுது, ரைட்டு. இப்போ நம்ம ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ண போகிறோம். ஏன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரே I தான் இது எல்லாத்துலேயும் போகுது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரெசிஸ்டாரும் வியை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணும். அப்படிங்கிறப்போ இங்கே கொடுக்கப்பட்ட V அப்படிங்கிறது இந்த 3 ரெசிஸ்டாருக்குமே டிவைட் ஆகும். எப்படி டிவைட் ஆகும்? V1, V2, V3ன்னு டிவைட் ஆகும். அப்போ V is equal to V1 plus V2 plus V3ன்னு டிவைட் ஆகும். அப்போ இது 3 சேர்ந்து தான் இந்த டோட்டல் V. இப்போ ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணுறோம். ஓம்ஸில் என்ன சொல்லுதுன்னா V is equal to IR அப்படிங்கிறது தான் சொல்லுது. அப்போது நான் இதை எழுதுகிறேன். எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா V1 அப்படின்னு எழுதுனேன்னு வச்சுக்கோங்க, I1 R1 எழுதலாம். ஆனால் ஒரே கரண்ட் தான் இதில் போகிறதுனால நான் வெறும் ஐன்னு மட்டும் எழுதுகிறேன். அப்போது I R1. V2க்கு எழுதுனா I R2. V3க்கு எழுதுனா I R3. இப்போ நான் 3ஐயும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணு வச்சுக்கோங்களேன், இதில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போது V total is equal to V மொத்தம், இதான் V. V1க்கு பதிலாக என்ன வச்சுக்கிறோம்? I R1 ப்ளஸ் V2 அதுக்கு பதிலாக I R2, V3 அதுக்கு பதிலாக I R3. இப்போ V டோட்டல் என்ன? மொத்த V, மொத்த கரண்ட்டு, மொத்த ரெசிஸ்டன்ஸ், அதுதான் அந்த V கொடுக்குது. அப்போ அந்த Vக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? வெறும் IRனே எழுதிக்கலாம். அதாவது I total R total. I total R total is equal to, இதில் எல்லாத்துலேயும் I காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துடலாம். அப்போ ஐயை வெளில எடுத்துட்டா R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. டோட்டல் கரண்ட்டும் இங்கே இருக்க ஐயும் சேம் தான், ஏன்னா ஒரே கரண்ட் தான் இதில் பாஸ் ஆகுதுன்னு நான் முதல்ல சொன்னேன். அப்போது இந்த I டோட்டலையும் ஐயையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்போ R total is equal to R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. இட் மீன்ஸ் R total அப்படின்னா அது மொத்த ரெசிஸ்டன்ஸு, அதாவது சீரீஸில் கனெக்ட் பண்ண மொத்த ரெசிஸ்டன்ஸு. அப்போ நான் அதை என்னென்னு எழுதிக்கிறேன்? RS is equal to R1 plus R2 plus R3. இதுலேருந்து என்ன தெரியுது? இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை விட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். எப்படி? இப்போ நான் இங்கே 1 ஓம்னு வச்சுட்டேன்னு வச்சுங்களேன், இது 2 ஓம், இது 3 ஓம். அப்போ கண்டிப்பாக RS வந்து இந்த 1 ஓம் 2 ஓம் 3 ஓமோட அதிகமாக தான் இருக்கும். அதாவது 1 + 2 + 3 எவ்வளோ வந்துடும்? இப்போ 6 வந்துடும். அப்போ இண்டிவிஜுவலோட டோட்டல் எங்கே அதிகமாக இருக்கும்? சீரீஸில் அதிகமாக இருக்கும். சீரீஸில் யார் சேமு? கரண்ட்டு சேமு. இதுதான் சீரீஸ். அடுத்து பேரலல் கனெக்ஷன் பார்க்க போகிறோம். பேரலல் கனெக்ஷனை நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா R1, R2, R3, இது R1, இது R2, இது R3. இதை கொண்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Vங்கிற ஒரே பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போது கரண்ட் இதில் போகும் I. இந்த கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா 3ஆக டிவைட் ஆகும். எப்படி டிவைட் ஆகும்? இங்கேருந்து I அப்படின்னு போயிருக்கோம். இப்போ கரண்ட்டுக்கு 3 பாதை இருக்குது. R1 வழியாகவும் போகலாம், R2 வழியாகவும் போகலாம், R3 வழியாகவும் போகலாம். அப்போ இது என்ன எழுதுறேன் அப்படின்னா I1, I2, I3ன்னு 3 பாதையாக எழுதிட்டேன். இப்போ V பார்த்தோம்னா இங்கே பாருங்களேன், இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில் 4 கனெக்ஷன் இருக்குது. இந்த 4 கனெக்ஷனுமே ஒரே பேட்டரி தான். எப்படி? இதுக்கும் V தான், இதுக்கும் V தான், இதுக்கும் V தான். அப்போ இந்த V தான் எல்லா இடத்துலையும் இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ பேரலில் யார் சேம் அப்படின்னா பேரலல் கனெக்ஷனில் V சேமாக இருக்குது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்குது. அப்போ எது சார் டிவைட் ஆகுது அப்படின்னா இங்கே இருக்க I தான் 3ஆக டிவைட் ஆகுது. என்னது? I1, I2, I3ன்னு 3ஆக டிவைட் ஆகுது. அப்போது I is equal to I1, I2, I3 அப்படின்னு 3ஆக டிவைட் ஆகுது.
இப்போ வழக்கம் போல் ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணுறோம். என்ன ஃபார்முலா? V = IR. அப்போ இதுலேருந்து I டோட்டல் கண்டுபிடிச்சோம்னா I total = V total by R ரெசிஸ்டன்ஸ். ஆர்னா என்ன சார்னா R டோட்டல், இங்கே அதை தான் மென்ஷன் பண்ண போகுது. அதே மாதிரி இப்போ I1 கண்டுபிடிச்சோம்னு வச்சுங்க, I1 = V1 by R1 போடலாம். ஆனால் V எல்லாத்துலேயும் சேமாக தான் இருக்குது. அப்போ Vனே போட்டுக்கலாம். V by R1. I2 வந்து V by R2. I3 வந்து V by R3. ஒன்று தான் அப்ளை பண்ணுறோம். I டோட்டலுக்கு பதில் என்ன அமைச்சுக்கிறோம்? V total by R. I1 V by R1 plus I2 V by R2. I3 V by R3. அப்போ V total அப்படிங்கிறது இது, V அப்படிங்கிறது இதில் சேமாக தானே இருக்குது. அப்போ வெளியில் எடுத்துடலாம். அப்போ V total by R total அப்படின்னு எழுதலாம். R totalனே எழுதிக்கலாம். V காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. இதை கேன்சல் பண்ணோம்னா V total Vயும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1 by R total = 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, parallel கனெக்ஷனில் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, அது டோட்டலோட அதிகமாக இருக்கும். எப்படி? இப்போ இது வந்து ஒரு 1/2 1/3 அப்படின்னா கம்பேர் பண்ணும்போது வேறு யாவது இல்லைங்களா? 1/2னா 0.5, 1/3னா 0.33 வேரியேஷன் இருக்குல்ல. இதுதான் parallel கனெக்ஷன். அப்போ parallel கனெக்ஷனில் இண்டிவிஜுவலை விட, அதாவது டோட்டலை விட இண்டிவிஜுவல் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். சீரீஸில் இண்டிவிஜுவலோட டோட்டல் அதிகமாக இருக்கும். இதுதான் சீரீஸ் கனெக்ஷன், parallel கனெக்ஷன். சீரீஸில் கரண்ட் சேமு, parallelல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V சேம். அவ்வளோதான் இந்த கொஸ்டின். ஃபாலோ பண்ணிக்கங்க.